விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அரசியல் முக்கியத்துவம் கிடைப்பதை சிலரால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அவர் பேசியதை பேச்சு, பேட்டி, அரசியல் பகுதியில் பார்க்கலாம். கட்சி வந்ததனால் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க அங்கிருந்து இங்க இருந்து ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. எல்லா சமுதாயத்திலிருந்து மாறி ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா சில பேர் திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் இருந்தவங்க தான் எல்லாம் அந்த பக்கம் மாறி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஏன் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு அரசியல் முக்கியத்துவம் கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற காழ்ப்புணர்ச்சி கொண்ட கும்பல் அதை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 59 இடங்கள் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அதுவும் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு தான் மகத்தானது என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதை கூட அந்த அளவுக்கான எண்ணிக்கையை தக்க வைத்ததில் சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது. அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாம யாரும் சொல்லல, அவங்களா என் பேரை ப்ரப்போஸ் பண்றாங்க. ஒருத்தர் துணை முதலமைச்சருங்கிறாரு, ஒருத்தர் முதலமைச்சருங்கிறாரு. நாங்க சொல்லவே இல்லை, நாங்க கிளைம் பண்ணல, நாங்க யார்ட்டையும் போய் கேட்கல. எங்கிட்ட இருக்கிறது 2 சீட்டு. அவங்க எங்கேயே இருக்கிறவங்க துணை முதலமைச்சர்ன்றாங்க, முதலமைச்சர்ன்றாங்க, இப்ப நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது சிலருக்கு வயிற்றெரிச்சலா இருக்குது. இந்த வயிற்றெரிச்சல் தாங்க முடியாமல் மீடியாவில் அவன் கூட பேசுறாங்க. ஏதோ நான் சொல்லி தான் டிஜிபியை போட்டாங்க, நான் சொல்லி தான் டிவிஎஸ்சிக்கு தலைவரை போட்டாங்க, நான் சொல்லி தான் லா அண்ட் ஆர்டர் போட்டாங்கிற மாதிரி தவறான தகவல். யாருக்கும் நான் சொல்லலை, நான் சொல்லியும் போடலை. திரு விஜய் அவர்களே, உங்களை அவ்வளவு கடுமையாக திருமாவளவன் விமர்சித்தாரு, ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைன்னு சொன்னாரு, அவர்கிட்ட நீங்க வெளிப்படையா ஆதரவு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். கேட்க மாட்டாங்க. திமுகவோடு நட்பு தொடர்வதுன்னு சொல்லிட்டோம். அந்த மே 10, 11, 12 அந்த காலகட்டத்தில் நாம் ஆதரவு தெரிவித்த நேரத்தில், அப்புறம் அமைச்சரவை சேர்ந்த நேரத்தில் மே 21க்கு பிறகு பேசும்போது சொன்னாங்க. அது எப்படி சொல்லலாம்? இப்போ நான் கேட்குறேன், திமுகவை தீய சக்தின்னு சொன்னவர் எப்படி முன்னாள் முதலமைச்சர் வீட்டுக்கு போகலாம்? ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்க கேட்கணும், என்னங்க உங்களை தீய சக்தின்னு சொன்னாரு, அவரை ஏன் நீங்க போய் வரவேற்கிறீங்கன்னு கேள்வி கேட்கணும். கேட்பாங்களா? திருமாவளவன்ட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் கருத்து கேட்பாங்க.